வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஹெக்ஸகனல் பிரமிட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். Problem: A hexagonal pyramid of base edge 40 mm and altitude 70 mm rests on one of its base edges on the HP with its axis inclined at 30 degree to the HP and parallel to the VP. Draw its top and front views. இந்த ப்ராப்ளத்தில் ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸகனல் பிரமிட் கொடுத்துருக்காங்க, பேஸ் எஜ்ஜோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 40 mm அண்ட் ஆல்டிடியூடு அதாவது ஹைட்டு 70 mm கொடுத்துருக்காங்க. ரெஸ்டிங் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஆஃப் பேஸ் எட்ஜஸ் ஆன் ஹெச்பி கொடுத்துருக்காங்க அண்ட் ஆக்சிஸ் இன்க்ளைன் 30 டிகிரி டு தி ஹெச்பி அண்ட் பேரலல் டு தி விபி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் XYங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கு XYன்னு நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து VP அண்டு ஹெச்பியை மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஹெக்ஸகன் இங்கே ட்ரா பண்ணணும். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பேஸ் எட்ஜஸ் ஆன் தி ஹெச்பி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எட்ஜு இந்த சைடு வரணும். சரிங்களா? இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. எவ்வளோ சைடு கொடுத்துருக்காங்க, நமக்கு சைடு 40 mm கொடுத்துருக்காங்க. 40 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நேம் கொடுத்துடுங்க. அடுத்து நம்ம ஹெக்ஸகனுக்கு எவ்வளோ ஆங்கிள்னு தெரியும், 120. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், 120 மார்க் பண்ணுங்கள். இந்த லைனோட ரெண்டு எண்டு பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், 120 டிகிரிக்கு நம்ம லைன் ட்ரா பண்ணணும். ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 120 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். அடுத்த எண்டுலேயும் அகெயின் 120 டிகிரி ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 120 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ நமக்கு எட்ஜோட டைமென்ஷன் தெரியும் 40 mm. அடுத்து 40 mmக்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு லைன்லேருந்தும் நம்ம என்ன பண்ணோம், ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 40 mm மெஷர் பண்ணிவிட்டு அதோட ஆர்க் அடிங்க. இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து ஆர்க் அடிங்க. இதை ஜாயின் பண்ணுங்கள். நமக்கு ஹெக்ஸகன் ஷேப் ஃபார்ம் ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நேம் கொடுத்துடலாம். A dash, B dash, C dash, D dash, E dash and F dash. இப்போ இதுக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது அந்த சைடு எட்ஜஸ் அதாவது ஸ்லாண்ட் எட்ஜஸ் நமக்கு விசிபிளாக தெரியும். அதனால் அந்த ஸ்லாண்ட் எட்ஜை ட்ரா பண்ணிடுங்க. அதாவது ஹெக்ஸகனல் பிரமிடு டாப் வியூவில் பார்க்கும்போது நமக்கு இந்த ஷேப்பில் தான் நமக்கு தெரியும். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணோம், ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணோம். சென்டர் பாயிண்ட்டு அப்பெக்ஸு, அதுக்கு O டேஷ் நேம் கொடுத்துடலாம். இப்போ இதுதான் நம்மளோட அப்சர்வ் பொசிஷன். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூவு ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுக்கு இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்குமே நமக்கு என்ன பண்ணணும், வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். தென் பாயிண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து பார்க்கும்போது B விசிபிளாக இருக்கும், A இன்விசிபிளாக இருக்கும். அதை ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது C விசிபிள், F இன்விசிபிள். அடுத்து D விசிபிள், E இன்விசிபிள். இப்போ இதுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணணும். அடுத்து நமக்கு ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70 mm கொடுத்துருக்காங்க. 70 mmக்கு நம்ம ஆக்சிஸ் லைனில் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அந்த பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துக்கோங்க, O நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ பேஸ் லைன் ட்ரா பண்ணிடுங்க. அடுத்து ஓவும் பியும் கனெக்ட் பண்ணுங்கள்.
அடுத்தது ஓவும் டியும் கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஓவும் சியும் விசிபிளாக இருக்கும் ஸ்லாண்ட் எட்ஜு, அதையும் கனெக்ட் பண்ணிடுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த 3 ஸ்லாண்ட் எட்ஜஸ் மட்டும் தான் விசிபிளாக தெரியும். ரிமைனிங்கு இன்விசிபிள் கண்டிஷன். அது இல்லாமல் என்ன ஆயிரும், கோயின்சைடு ஆகிடும். அடுத்து நமக்கு தீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. இந்த XY ரெஃபரன்ஸ் லைனில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. தென் ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்ணி 30 டிகிரிக்கு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணுங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளத்தில் ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் 30 டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆக்சிஸை தான் 30 டிகிரி லைனுக்கு 30 டிகிரி இன்க்ளினேஷனுக்கு ட்ரா பண்ணணும். தென் அதுக்கு அதோட டைமென்ஷன் மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணோம். அதுக்கு இந்த பிக்கும் இந்த டி பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுங்கள். தென் இது வந்து மிட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், சி பாயிண்ட் மிட் பாயிண்ட்டு. இப்போ சி பாயிண்ட் டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ சி மிட் பாயிண்ட் எவ்வளோ வேல்யூ வருதோ தென் ஸ்கேலை இந்த ஆக்சிஸ் லைனோட கோயின்சைடாக வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு இந்த டி பாயிண்ட் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். எந்த பாயிண்டில் டச் ஆகுதோ அங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. அடுத்து சென்டர் பாயிண்ட்லேருந்து நமக்கு ஆல்டிடியூட், அதாவது ஹைட் எவ்வளோன்னு தெரியும், 70 mm. அதுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. தென் இதில் என்னென்ன நேமிங் கொடுத்துருக்குமோ அதையும் லைன் ஜாயின் பண்ணிவிட்டு நேமிங்கை என்ன நேம் கொடுத்துருக்குமோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக நேம் கொடுத்துருங்க. தென் ஓ அகெயின் ஓபியும் கனெக்ட் பண்ணுங்கள், ஓடியும் கனெக்ட் பண்ணிடுங்க. இது ட்ரா பண்ணும்போது இது என்ன டைமென்ஷன் இருக்கோ, இந்த வியூ என்ன டைமென்ஷன் இருக்கோ இந்த சேம் டைமென்ஷன் தான் இங்கே வரணும். வேறு டைமென்ஷனை மாற்றி நீங்கள் வரையக்கூடாது. ரெண்டும் சேம் டைமென்ஷனாக தான் இருக்கணும். இப்போ நம்ம இன்க்ளினேஷன் அபவுட் ஹெச்பி ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு நம்ம டாப் வியூ ட்ரா பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். அடுத்து இந்த வியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப் வியூலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் லைனு ட்ரா பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். அடுத்து இந்த சென்டர் பாயிண்ட், அதாவது ஓ அப்பெக்ஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஓ டேஸ், அதுக்கும் நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஏவும் ஏ டேஸும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அகெயின் ஏ டேஸ் நேம் கொடுத்துருங்க. மறுபடியும் பி அண்டு பி டேஸ் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பி டேஸ் நேம் கொடுங்க. அடுத்து சியும் சி டேஸும், அடுத்து டியும் டி டேஸும், இ அண்டு இ டேஸ், ஃபைனலாக எஃப் அண்டு எஃப் டேஸ். அடுத்து இந்த அப்பெக்ஸ் ஓ அண்டு ஓ டேஸுக்கும் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இந்த வியூவில் மேலே இருந்து நீங்கள் இந்த டைரெக்ஷனில் பார்க்கும்போது என்ன விசிபிள் ஆகும், இந்த ஸ்லாண்டேஜ் ஃபுல்லாக விசிபிள் ஆகுங்களா, இந்த ஸ்லாண்டேஜ் விசிபிள் ஆகும். அடுத்து இந்த ஸ்லாண்டேஜ் விசிபிள் ஆகும். இன்விசிபிள் என்ன இருக்கும், டியும் இயும் நமக்கு என்னது, இந்த எண்டு வந்து நமக்கு என்னது, டியும் இயும் நமக்கு இன்விசிபிளாக இருக்கும். இப்போ நம்ம அதை இங்கே ட்ரா பண்ணணும். First AB visible, again CF visible, அடுத்து BC visible, FE invisible இருக்கும். again C டேஸும் D டேஸும் invisible இருக்கும். அடுத்து E டேஸும் D டேஸும் invisible இருக்கும். நீங்கள் இங்கே மேலே இருந்து நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இது மட்டும் தான் விசிபிளாக இருக்கும். ரிமைனிங் கீழே இருக்கிறது இன்விசிபிளாக இருக்கும். அதை நம்ம
டேஷ் லைனில் டார்க் பண்ணிடணும். அடுத்து இந்த பாயிண்ட் விசிபிள் பாயிண்ட் நம்ம எல்லா பாயிண்ட்டும் என்ன பண்ணணும், ஓ டேஷோட கனெக்ட் பண்ணணும். இது விசிபிளாக இருக்கும். எஃப் டேஷும் ஓ டேஷும் விசிபிளாக இருக்கும். அடுத்து சி டேஷும் ஓ டேஷும் விசிபிளாக இருக்கும். அடுத்து பியும் பி டேஷ் அண்ட் ஏ டேஷும் ஓவோட கனெக்ட் ஆகிருக்கும், அதுவும் விசிபிளாக இருக்கும். அதனால் அதை டார்க் லைனில் ட்ரா பண்ணிடணும். அடுத்து இதில் இன்விசிபிள் கார்னர் என்னென்னா இ டேஷும் டி டேஷும் இன்விசிபிள், அதை ஓ டேஷில் கனெக்ட் பண்ணும்போது டேஷ் லைனில் ட்ரா பண்ணணும். தென் ஃபைனலாக ஆல் டைமென்ஷன் ஆர்டினம் கம்பல்சரி எழுதணும் டயக்ராம் கீழே. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் வியூ. hexagonal pyramid resting on HP and axis inclined 30 degree to the HP கண்டிஷனில் இது நம்மளுடைய ஃபைனல் வியூ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.